ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு என்னோடய சிஸ்டர் மேரேஜோட ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனாக வந்துட்டு மஞ்சள் இடிக்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். பையன் வீட்டில் வந்துட்டு முகூர்த்த கால் வந்துட்டு நடுவாங்க. அதே டைம் வந்துட்டு எங்கள் சைடில் வந்துட்டு மஞ்சள் இடிக்கிற ஃபங்க்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ மொதல் நாள் நைட்டே வந்துட்டு நூல் வாங்கிட்டு வந்து அதில் வந்துட்டு மஞ்சள் வந்து தடவி வைக்கிறாங்க. நாளைக்கு வர சுமங்கலி அவங்களுக்கு வந்துட்டு இந்த தாலி கயிறு வந்து கொடுக்கறதுக்கு இப்போ இதை வந்து காய வச்சுருக்காங்க மஞ்சள் தடவுதுனால. ஸோ ஒரு 11 அப்படி இல்லைனா 21 அந்த மாதிரி ஒத்தப்படையில் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. அவங்கள வந்துட்டு கிளம்பும்போது வெத்தலை, அப்புறமா வந்துட்டு வாழைப்பழம், இந்த மஞ்சள் கயிறு எல்லாமே வந்துட்டு கொடுப்பாங்க. நைட்டே வந்துட்டு பூ கட்டுறது இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபன்னாக பேசிகிட்டே வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே மஞ்சள் அடிக்கிற டைமில் அதே டைமில் பையன் வீட்லேயும் வந்துட்டு முகூர்த்த கால் நடுவாங்க. ஸோ அதுக்கு யாரெல்லாம் வந்துட்டு இங்கேருந்து போகிறாங்க, ஏன்னா அங்கேருந்து மஞ்சள் வாங்கிட்டு வரணும். ஸோ அங்கேயும் வந்துட்டு மஞ்சள் அடிப்பாங்க அப்படின்லாம் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ மொதல் நாள் வந்துட்டு நல்ல மழை. இங்கே வந்துட்டு உரல், உலக்கை இதெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. மொத்தமாக 3 வைப்பாங்க. ஒன்று வந்துட்டு உலக்கை வைப்பாங்க, அப்படி இல்லை 2 உலக்கை அப்படின்லாம் வந்துட்டு ஒரு மத்து அந்த மாதிரி வந்து வைப்பாங்க. ஸோ வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு விளக்கெல்லாம் ரெடி பண்ணி பூ போட்டு வந்துட்டு வச்சிட்டு இருந்தாங்க. இப்போ மார்னிங் வந்துட்டு 6 மணிக்கு வந்துட்டு நல்ல நேரம். அப்போயே வந்துட்டு எந்திரிச்சு உலக்கைக்கு அப்புறமா வந்துட்டு உரலுக்கு இதுக்கெலாம் வந்துட்டு மஞ்சக்கயிறு வந்துட்டு கட்டி விட்டுட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டு ரெடியாகி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் நான் மேலேருந்து வந்துட்டு பாய் காமிச்சிட்டு இருந்தேன். மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டு முகூர்த்த கால் நடுறதுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ நாங்கள்லாம் கீழே வந்ததுக்கப்புறமா வந்துட்டு உரலுக்கு வந்துட்டு முதல்ல சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வச்சாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு மத்து, உலக்கை இதுக்கெலாம் வந்துட்டு சந்தனம், குங்குமம் வந்துட்டு வச்சாங்க. ஸோ காலையிலே அதுக்கு வந்துட்டு மஞ்சள் கயிறு, வெத்தலை இதெல்லாம் வச்சுட்டு கட்டிட்டாங்க. இப்போ வந்துட்டு சந்தனம், குங்குமம் வந்துட்டு வச்சிட்ருக்காங்க. எங்கள் வீட்டு சைடு வந்துட்டு இப்படி தான் பண்ணுவாங்க. மாப்பிள்ளை வீட்டில் வந்துட்டு முகூர்த்த கால் நட்டால் பொண்ணு வீட்டில் வந்துட்டு மஞ்சள் இடிப்பாங்க. ஸோ உங்கள் ஊர் சைடு வந்துட்டு என்ன வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 சுமங்கலி அப்படி இல்லைனா வந்துட்டு 7 பேர் அந்த மாதிரி வந்துட்டு மற்ற பிடிச்சி வந்துட்டு மஞ்சள் போட்டு இடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ பிடிக்கும் போது மட்டும் ஒரு 5 பேர் 7 பேர் அந்த மாதிரி ஒத்தப்படையில் பிடிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒவ்வொருத்தராக வந்துட்டு இடிப்பாங்க அந்த மஞ்சளை. இதை வந்து விரலி மஞ்சள் வாங்கி செய்வாங்க. இடிக்கும் போது வந்துட்டு நல்லா குலவை போடுவாங்க. இது வந்துட்டு ஃபுல்லாலாம் இடியாது, ஓரளவுக்கு வந்து இடியும். அதை வந்துட்டு நம்ம ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்து எல்லார் ஃபேஸ்லேயுமே வந்துட்டு பூசுவாங்க. பூசி வந்துட்டு கழுவிட்டு போவாங்க. எல்லோரும் வந்துட்டு மாற்றி மாற்றி வாங்கி வந்து இடிச்சிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு இடிஞ்சதுக்கப்புறம் அதை இடிக்காததெல்லாம் எடுத்து கையில் வச்சுட்டு மித்ததெல்லாம் வந்துட்டு எடுத்து ஜலிச்சு வைப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பொண்ணுக்கு வந்து பூசி விடணும். ஸோ இதே மாதிரி மாப்பிள்ளை வீட்லேயும் பண்ணுவாங்க. முகூர்த்த கால் நட்டுட்டு அங்கே மஞ்சள் இடித்து அங்கேருந்து வந்துட்டு பொண்ணுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. பொண்ணு வந்து அதை பூசணும். அதனால வந்துட்டு அங்கே மஞ்சள் இடித்து நம்ம வீட்டில் இருந்து போயிருக்காங்க பாருங்களேன் முகூர்த்த கால் நடுறதுக்கு, அவங்கக்கிட்ட வந்துட்டு மஞ்சள் வந்துட்டு கொடுத்து விடுவாங்க அவங்க. ஸோ நான் சொன்னால மஞ்சள் கயிறு வந்துட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்துட்டு எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு இங்கே வந்து 21 வந்து வச்சோம் நாங்கள். ஸோ வெத்தலை, பாக்கு, அப்புறமா வந்துட்டு பழம், மஞ்சள் கயிறு இதை வச்சு வந்துட்டு வரவங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. இப்போ வந்துட்டு ஜலிச்சு எடுத்ததை கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி ஊற்றி கலக்கியிருக்காங்க. இது வந்து நாத்தனார் வந்துட்டு பொண்ணுக்கு வந்து வச்சு விடுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு அதை பூசிக்குவாங்க. இப்போது மஞ்சள் இடித்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்துட்டு கொஞ்சமாக கையில் எடுத்து மூஞ்சியில் பூசிட்டு மூஞ்சி கழுவிட்டு வந்துட்டு போவாங்க. ஸோ வந்தவங்களுக்கு நம்ம வந்துட்டு வெத்தலை பாக்கு, பூவு, அப்புறமா வந்துட்டு மஞ்சள் கயிறு எல்லாமே வந்துட்டு வச்சு கொடுக்கணும்.
அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் கல்யாண பொண்ணை வந்துட்டு இடிக்க விட்டோம். இதுக்கப்புறமா வந்துட்டு அவளுக்கு நலுங்கு வைக்க போகிறோம். வாங்க அதை பார்க்கலாம். I'd show you all around. If there's anything left in this town. ஸோ அவ்வளோதான். பெரியவங்கள்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாருக்கூடையும் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்களும் வந்துட்டு அவளுக்கு வச்சு ஃபன் பண்ணோம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம கொஞ்சம் தான் அவளுக்கு வந்துட்டு நலுங்கு வச்சோம். ஏன்னா அவளுக்கு வந்துட்டு ஹல்தி வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஹல்தி வீடியோவும் வந்துட்டு நம்மளோட சேனலில் வந்துட்டு வரும். மறக்காமல் வந்துட்டு பாருங்கள். ஹல்திக்கு வந்து நாங்கள் பண்ண டெக்கரேஷன் அந்த இதெல்லாம் எங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு போட போகிறேன். ஸோ மறக்காமல் வந்துட்டு நம்ம சேனலை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நாங்களும் நலுங்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போனேன். எங்கள் கசின்ஸ்லாம் வந்துட்டாங்க. அவங்க கூட வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக வந்துட்டு அன்றைக்கி நாள் போச்சு. மாப்பிள்ளை வீட்டில் வந்துட்டு முகூர்த்த கால் நடுற வீடியோ வந்துட்டு நான் தனியாக போடுறேன். ஸோ நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு வந்துட்டு நம்ம சேனலில் வரும் மாப்பிள்ளை வீட்டில் முகூர்த்த கால் நடுற வீடியோ. ஸோ நான் அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இதே வந்துட்டு முடிச்சிட்டோம். என் சிஸ்டர் வந்து என்னோடய எல்லா ஃபங்க்ஷன்லேயும் வந்துட்டு கூட நின்றுருக்கா. என் கல்யாணம், வளைகாப்பு, குழந்த பிறந்தது, என் குழந்தைய வந்துட்டு கொஞ்ச நாள் வளர்த்ததே அவள் தான். ஸோ அவளோட இதில் வந்துட்டு எல்லாத்துலேயுமே நான் இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு நினச்சேன். ஸோ வந்துட்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம கலந்துக்கிட்டாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.